வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸை வச்சு ஒரு பால், வெஜிடேபிள் பால் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் வெறுதே நம்ம கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். அப்படி பண்ணோம்னா ஒவ்வொருத்தவங்க சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க, பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி வெஜிடேபிள்ஸ் பால் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளாக் மாவு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இதெல்லாம் வெஜிடபிள் பால்க்கு நான் பரட்டி வச்சுட்டேன். உருட்டுறது கரெக்டாக இருக்கும். இது ஒரு ரெஸ்ட் டைம் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் இது பண்ணணும். ஏன்னா கேபேஜில் இருக்கிற தண்ணி, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி அதெல்லாம் மெல்ட் ஆகி வந்துடும். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி ஒன்றும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 hour கழித்து நான் உங்களுக்கு பால் எப்படி செஞ்சு ஃப்ரை பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இதில் நம்ம சோயா சாஸு வேணால் ஊற்றலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் சோயா சாஸில் நான் ஊற்ற கிடையாது. எல்லாம் ரெஸ்ட் டைம் முடிஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரெஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மாவு மாதிரி தான். நான் தண்ணி எதுவுமே ஊற்ற கிடையாது. நம்ம பிடிச்சி போட்டா மாதிரி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பால் மாதிரி உருட்டுறதுக்கு. எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காயுது. எண்ணெய் காய்ச்சோன்னா அப்படியே நுள்ளி எடுத்து போடணும். இப்படி காய்ஞ்சிருச்சு. இதில் பால் ஊற்றி போட்டிருக்கேன். பால் ஊற்றி போட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் உடனே திருப்பி விடக்கூடாது. நல்லா வேகணும். வெந்த பிறகு தான் திருப்பி விடணும். உடனே திருப்பி விட்டோன்னா ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதனால் நிதானமாக பொறுமையாக நீங்கள் இது பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் கரெக்டாக போடணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம திருப்பி போடலாம். நல்லா வெந்துட்டு இருக்கு. பொறுமையாக வேக வைக்கணும். நம்ம சீக்கிரமாக எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அது வேகாது, உடஞ்சி போயிடும். இங்கே வந்துருச்சா வேலையான்னு பார்த்து தான் திருப்பி போடணும். இல்லை, இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இல்லை, சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நிதானமாக திருப்பி விடணும்.
நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி விடணும். அதுக்கு முன்னாடி திருப்பி விட்டோம்னா ஃபுல்லும் உடஞ்சிரும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்திரிச்சு எடுத்துடலாம். சூப்பரான கேபேஜ் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. டிஸ்பிளேயில் பார்க்கலாம். சூப்பரான கேபேஜ் வச்சு 65 ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக போட முடியும். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் லக்ஷ்மணன்.